சீதா பிராட்டியும் மேல பார்த்தாளாம், ஹனுமார் கீழே பார்த்தார். கீழே டக்காலு குதிச்சுட்டாராம். அம்மா சத்தம் போடாதீங்கோ, நான் வந்திருக்கேன். இவளுக்கு ஒரே பயம். முன்னாடி அந்த ராவணனை இப்படிதான் நம்பி வீட்டுக்குள்ள விட்டுவிட்டோம். இது ராவணன் ஏதோ குரங்கு வேஷம் வச்சுன்னு வந்திருக்கு போல இருக்கு. என்ன பண்றதுன்னு அப்ப அனுமார் சொன்னார், அம்மா நான் மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருந்தேன். கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான், கொண்டனன் துணுக்கும். ஐயோ, சட்டுன்னு போய் அம்மாவை பார்த்து சொல்லலாமா? மெய் தீண்ட கூச்சுவான். அவளை தொட்டு பேச முடியாது. அண்டர்நாயகன் அருள் தூதன் யான். ஏன்னா தொண்டைவாய் மலிய அத கத்தியும் சொல்ல முடியாது. அண்டர்நாயகன் தூதன் நான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தொழுது தோன்றினான். அப்ப சீதை என்ன சொன்னாலாம் தெரியுமா? அப்பா, எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு, நீ குரங்கா ராட்சசனான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, நீ ராட்சசனா இருந்துட்டு போ, குரங்கா இருந்துட்டு போ, பாம்பா இருந்துட்டு போ, ஆனா நான் உயிர் விடுற சமயத்துல ராமன் ஒரு நாமத்தை சொன்னி, அதுக்காகவாவது நீ நிறைய நாள் இருக்கணும்ப்பா. அரக்கனே ஆக வேறோர் அமரனே ஆக அந்தி குரக்கினத்து தலைவன்தான் ஆகுக கொடுமையாக இரக்கமையாக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர். இதன் உதவி உண்டோ? இதை விட ஒரு பெரிய காரியம் இருக்கா? அப்போ ஹனுமான் சொன்னார், அம்மா நான் ராமர்கிட்டேந்தாம்மா வந்திருக்கேன், நம்ப வேண்டும் அம்மா. நீங்கள் ஏதாவது சொல்லே, நீ ராமர் கூட இருந்தே வந்தேன்னு சொல்றியே ஹனுமான், என்ன சொல்லு, அங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்லு. அம்மா, பொதுவா உலகத்தில் மரபு என்னவென்றால், ஒரு பெண் கல்யாணம் அடைந்த திருமணமான ஒரு பெண் திருமங்கல்யம் தரிப்பள். அந்த திருமங்கல்யம் அவளுடைய ஏனைய ஆபரணங்களை காப்பாற்றி கொடுக்கும். அது ஒரு மரபு இருந்தது இல்லையா அந்த காலத்துல? ஒரு பெண்மணி திருமங்கல்யம் தரிச்சுப்போ, திருமங்கல்யம் தரித்த பெண்ணுக்கு காதுல தோடு இருக்கும், கையில 2 வளையல் இருக்கும், கையில ஒரு சங்கிலி, அது இதெல்லாம் இருக்கும், மெட்டி கிட்டி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த திருமங்கல்யம் இருக்கிறதுனால மத்த ஆபரணங்கள்லாம் இருக்கு. ஆனா உன் விஷயத்துல நேர்மாறா நடக்கிறதம்மா. நீ தூக்கி போட்டியோனோ பாக்கி ஆபரணங்கள், அதை பார்த்த பிறகுதான் உன் திருமங்கல்யமே இன்னைக்கு அங்க உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு. புரியுறதா? மற்றவாளுக்கு திருமங்கல்யம் மற்ற ஆபரணத்தை காப்பாத்தி கொடுக்கும். நீ தூக்கி கிளைந்த மற்ற ஆபரணங்கள் தான் இன்னைக்கு உன் திருமங்கல்யத்தை காப்பாத்திருக்கு. சொன்னார், கொற்றவர்க்கு ஆண்டு காட்டி கொடுத்த போது அடுத்த தன்னை பெற்றியின் உணர்ந்து போற்றோய் உயிர்நிலை பிரிதும் உண்டோ இற்றை நாள் அளவு மனையாய் அன்று நீ இடித்த நீத்த மற்றை நல் அணிகணங்கள் உன் மங்களம் காத்தது மன்னோ. சரி, நீ ராமன் கிட்டேந்து வந்திருக்கேன்னு சொல்றியே ஹனுமான், என் ராமர் எப்படி இருப்பார்னு சொல்லு. அம்மா, அவருக்கு பேரு ராமச்சந்திரன். அப்படின்னா அவருடைய திருமுகம் சந்திரன் மாதிரி இருக்குமான்னு கேட்டா சொன்னார் வால்மீகி, சந்திரகாந்தானனம் ராமம். சந்திரனை ஒத்த திருமுகத்தோடு இருக்கக்கூடிய ராமர்னர். அம்மா, ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த சந்திரன் வெண்மையாக இருப்பினும் அவர்ல களங்கம்னு ஒரு ஆக்னி பிம்பிள் இருக்கும். ஆனா என் ராமர் ஆக்னி குற்றம் எதுவுமே இல்லாத சந்திரன். அப்படின்னா நான் சந்திரனை எப்படியுமா என் ராமருக்கு உவமை சொல்வேன்? என் ராமனின் கண்களை தாமரை மலர் போல் இருக்கிறது என்று சொன்னால், நாளை வந்து அல்லிப்பூ என் மீது வழக்கு தொடுக்கும். ஹனுமான் ஏன் என்ன மாதிரி இருக்குன்னு அவர் கண்ணை பார்த்து சொல்லல. அவர் கண்ணுக்கு போட்டியிட தாமரையும் அல்லிப்பூவும் போட்டி போட்டுண்டு வருதே அம்மா. அவர் அழக வர்ணிக்கவே முடியாது. இன்னைக்கும் இங்க நாகப்பட்டினத்துல பெருமாளுக்கு பேர் என்ன? சௌந்தர்யராஜன். சௌந்தர்யராஜன் நாகப்பட்டினம், சுந்தரராஜன் திருமாலிரும் சோலை, சௌரிராஜன் திருக்கண்ணபுரம். எல்லாம் டிப்ஸ்ல இருக்க. வேலுக்குடி சுவாமி நல்லா பழக்கிருக்கார். அதனால சௌந்தர்யராஜன் பேர். நாகப்பட்டினத்துல போய் சேவிச்சுட்டு வாங்க. வருஷத்துல ஒரு 2-3 நாள் சில கோவில்களுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கோ வேண்டாத்துக்கெல்லாம் செலவு பண்றோம். இப்பெல்லாம் ஒரு கல்யாணம்னு எடுத்துட்டா 40 லட்சம் 50 லட்சம் சுலபமா செலவழிக்கிறேன். பக்கத்துல இருக்க ஒரு நாகப்பட்டினத்துல எங்க பெருமாளை போய் சேவிக்க முடியறது இல்லை. சௌந்தர்யராஜன் ஆழ்வார் சொன்னார், அச்சோ ஒருவர் அழகியவா. அழகுனா கொள்ளை அழகுனா எங்க சௌந்தர்யராஜன் தான். தீட்சிதர் எடுத்தார், சௌந்தர்யராஜம் ஆஸ்ரயே கஜ பிருந்தாவன சாரங்கர
ஜம் சௌந்தர்ய ராஜம். அழகு. அப்பேற்பட்ட ராமனின் வடிவழக என்னால வர்ணிக்க முடியாதம்மான்னுட்டார். யாரு? அனுமார். சொல்லின் செல்வன் என்னால முடியாதுன்னுட்டார். அவரே முடியாதுன்னுட்டா நான் ஒரு அறிவிலி சொல்ல முடியுமா? அப்ப ஹனுமான் சொல்றார், அம்மா சில சம்பவங்கள் உங்களுக்கும் ராமருக்கும் நடந்தத ராமர் எனக்கு சொல்லி அமைச்சிருக்க, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அது சொன்னாலாவது நீங்க நான் அவருடைய தூதுவன் தான் நம்புவேளா, அதுதான் என்னுடைய ஆதார் கார்டு அப்படின்னு. அப்போ ராமர் நிறைய சொல்லி பிரைவேட்டா சொல்லி அமைச்சிருக்காரு. என்னன்னா, ராமர் காட்டுக்கு கிளம்பினாரோன்னு அயோத்தியாவை விட்டு, சீதை என்ன சொல்லிட்டாலும், இதை பாருங்க, நீங்க போறேளோ இல்லையோ நான் காட்டுக்கு போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு சூட்கேஸை பேக் பண்ணிட்டு போயிட்டாலும். அப்படி நீங்க பண்ணலாமே, அது உங்க 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியுமாமே. அம்மா எனக்கு வெக்கமா இருக்கு சொல்றதுக்கு, நேக்கும் அது தெரிஞ்சு போயிடுமா. நடத்தல் அரிது ஆகும் நெறி நாள்கள் சில தாயர்கள் அடுத்த பணி செய்து இவன் இருத்தி என அச்சொற்கு உடுத்த துதிகளோடும் உயிர் உக்க உடலோடும் எடுத்த முனிவரோடும் அயல் நின்றதும் இசைப்பாய். அம்மா இன்னொரு விஷயம் சொன்னார் ராமர். நீங்க காட்டுக்கு கிளம்பணும்னு 3 பேரும் புறப்பட்டு வரும்போது அரண்மனையை விட்டுட்டு அயோத்தியா வீதிகள்ல வந்தேலாம். அப்ப அந்த அயோத்தியா வீதிகளுக்கு நீங்க ராமரை பார்த்து கேட்டேலாம், ராமா இதுதான் காடா அப்படின்னு கேட்டேலாமேம்மா. அதை சொல்லி சொல்லி சிரிப்பரம்மா அவர். நீண்ட முடி வேந்தன் அருள் ஏந்தி நிறை செல்வம் பூண்டு அதனை நீங்கி நெறி போதலுற்று நாளில் ஆண்டு நகர் ஆரையோடும் வாயில் அகலாமுன் யாண்டது கான் என இசைத்ததும் இசைப்பாய். அம்மா நான் இதுக்கும் மேல நாழி ஆயிட்டு இருக்குமா, காலங்கார்த்தாளுக்குள்ள சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்க முடிச்சுட்டு வர சொல்லியிருக்கார். இப்ப நாழி ஆயிட்டு இருக்கு. ராமருடைய தூதுவன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டேன், இன்னொன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டைப் பண்ணி எடுத்த கனையாழியை எடுத்து கொடுக்கிறார். மீட்டும் முறையை வேண்டுவன் இலையென மெய்ப்போர் திட்டத்து தீட்ட அரிய செய்கையது செவ்வ நீடு இரு என நேர்த்தனன் என நெடிய கையால் காட்டினன் ஓர் ஆழி அதுவாள் முதலி கண்டாள். அந்த அந்த மோதிரத்தை பார்க்கிறான் சீதை. அப்ப எப்படி இருந்த அவளுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தது? வால்மீகி சொன்ன கிரகித்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவத்துன்னர். கம்பர் சொல்றார், இழந்தமணி புற்றரவு எதிர்ந்த என ஆனாள் பழந்தனம் இழந்தவர் படைத்ததை ஒற்றாள் குழந்தையை உதிர்த்த மலடிக்கு உவமை கொண்டாள் உழுந்து விழி பெற்றதுவோர் உயிர் பொறையும் ஒத்தாள். இழந்தமணி புற்று அரவு எதிர்ந்த எனல் ஆனாள். ஒரு பாம்புக்கு நாகமணியை தொலைச்சுட்டுனா அது ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் போது திரும்பி அந்த நாகமணி கிடைச்சுடுத்துனா எவ்வளவு சந்தோஷப்படுமோ. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், லிட்ரேச்சர்ல நாகத்துக்கு மணி இருக்குன்னு சொல்லுவா, சம்ஸ்கிருதத்திலயும் தமிழ்லயும். நீங்க உடனே நாகத்தெல்லாம் போய் தேடி நின்று ஜூல அதுக்கு மணி இருக்கான்னு பார்த்துருக்கா. நந்தினியும் முடிஞ்சு கொடுத்து இப்போ இல்லையா, அதெல்லாம் மணிகிணிலாம் ஒன்றும் கிடையாது நாகத்துக்கு இல்லையா. அதெல்லாம் மணிகிணிலாம் பாம்புக்கு இருந்தாலும் நம்ம அரசாங்கம்லாம் அதை விட்டு வைக்குமா பாம்பை இல்லையா? ஒரு மணிலேயே ஒரு பெரிய கடையே போட்டுரும். அதனால மணிலாம் கிடையாது பாம்புக்கு, நீங்க தேடிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் ஒரு மரபு. இப்ப நம்மளே ராத்திரி இருட்டுல போறோம்னு வச்சுக்கோ, நாய்கள்லாம் நாயோட கண்ணை பார்த்தா வைரம் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கா? அதுக்காக நாய்க்கு வைரம் உண்டுன்னு சொல்லிட்டு இருப்பாள். எல்லாரும் பேத்தே எடுத்துருவாரு இல்லையா? இவளுக்கு நாகமணியை பெற்ற ஒரு பாம்பு எப்படி சந்தோஷப்படுவோம் பட்டாளா. பழந்தன இழந்தன படைத்தவரை ஒத்தாள். நீங்க பஸ்ல போறேன், திரௌபதி சரணாகதி பண்ண மாதிரி 2 கையும் அப்படி மேல பிடிச்சிட்டு பஸ்ல போயிட்டு இருக்கேள். இது குடியரசு நாடு தானே, இது பர்சி இவர் பாக்கெட்ல இருந்தானே என் பாக்கெட்ல இருந்தானேன்னு ஒருத்தர் எடுக்கிறார். அதுல 10,000 ரூபாய் வச்சிருக்கேள், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுது. வீட்டுக்கு பாக்குறேள், பையில கையை விட்டா கைதான் இருக்கு, பர்ஸை காணோம். அப்போ 2 நாள் கழிச்சு துக்க வியசனப்பட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர், சார் ஒரு பர்ஸு அங்க கீழே கடந்தது, உங்க போட்டோ இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற. பிரிஞ்சு பார்த்தா அந்த 10,000 ரூபாய் இருக்கு. அப்படின்னா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவேள். அந்த மாதிரி பட்டாளாம் சீதை. பழந்தனம் இழந்தனை படைத்தவரை ஒத்தாள். அடுத்தது குழந்தையை உதிர்த்த மலடி. ஒரு பெண்ணை பார்த்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைங்கிறா. அவ இன்னைக்கோ ஒரு நாள் she gets pregnant. எவ்வளவு சந்தோஷப்படுவோம். உழுந்து விழி பெற்றது ஓர் உயிர் பொறையும் ஒத்தாள். இப்போ அந்த
மோதிரத்தை வாங்கினாளாம். அவளுடைய சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னெல்லாம் சந்தோஷப்பட்டாங்கிறத சொல்றார் கம்பர். வாங்கினள் முலைக்குவையில் வைத்தனள், சிரத்தால் தாங்கினள், மலர் தன்மிசை ஒற்றினள், தடந்தோள் விழுங்கினள், மெலிந்தனள், குளிர்ந்தனள், வெதுபாடு ஏங்கினள், உயிர்த்தனள், இது என்ன லாபம் அப்படிலாம் சந்தோஷப்பட்டாள். அப்போ ஹனுமான பார்த்து சொல்றா, ஹனுமான் நீங்க வந்துருங்க, மோதிரம் வாங்கிட்டாச்சு, இப்ப நான் வெரிஃபிகேஷன் ஆயிடுத்த, நான் தான் அவர்கிட்ட வந்திருக்கேன், என் பின்னாடி உட்காந்துக்கோங்கோ, ஒரு துப்பட்டா கொடுங்கோ, கட்டிக்கிறேன், தப்பா நீங்கன்னு பறந்து போயிடலாம். ஜூட் 1 2 3 ப்ரொபைல் பண்ணி இன்னைக்கு ராத்திரியே நான் உங்களை கொண்டு விட்டுருவேன். லேண்டிங் டைம் 3:55 AM இந்தியாவில் நான் உங்களை கொண்டு விட்டுருவேன். சீதை என்னம்மா பயப்படுறேடா என்னோட வரத்துக்கு, எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா பறந்து, நான் சூரியனை நோக்கியே பறந்துருக்கேன், ஏமா பயப்படுற? இல்ல ஹனுமான், நான் உன் பின்னாடி உட்காந்து வந்துட்டு இந்த ராட்சசர்கள்லாம் பார்த்துட்டு நம்ம பின்னாடியே வந்தான்னா நடுக்கடல்ல எங்கப்பா என்னை வச்சுட்டு சண்டை போடுவேன், கச்சத்தீவு கூட இல்லையேப்பா. அப்போ ஹனுமான் சொன்ன, டோன்ட் வரி, நான் ஃபாஸ்டா பறந்து போயிடுவேன், புல்லட் ட்ரெயின் மாதிரி பறந்து போயிடுவேன். ட்ரெயின் 18 ஒண்ணு வந்திருக்கு இல்லையா, ட்ரெயின் 18 தானே அது, ட்ரெயின் 18 மாதிரி நான் போயிடுவேன். இல்ல ஹனுமான் நான் வரல. ஏம்மா? இல்ல மீடியால யாராவது நம்ம போட்டோவை போட்டுட்டா எல்லாரும் சொல்லுவா, சீதை ஏதோ ஒரு குரங்கு பின்னாடி உட்காந்துன்னு போறா, சி 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 அப்படி. என்னம்மா மீடியாக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கேன், நம்ம பாண்டேயே வெளியில வந்துட்டார், அதனால எதுக்கு நீங்க பயந்துட்டு இருக்கேன்? இல்ல ஹனுமான் நான் பின்னாடி, அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லம்மா, எவ்வளவோ தாய்மார்கள் பிள்ளை பின்னாடி ஸ்கூட்டில உட்காந்துன்னு போறா, இதெல்லாம் தப்பா? அம்மா பிள்ளைக்கு என்னம்மா? ஹனுமான் நிஜமான காரணத்தை சொல்லிடுறேன் ஹனுமான். உலகத்துக்கே தெரியும் அண்டநாயகனான ராமனின் பத்னி சீதையை ஒரு அரக்கனான ராவணன் பாரத தேசத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தி சென்று வந்தான். எல்லாரும் இப்படி பார்த்தா, சம்பந்தமே இல்லாத ஒரு குரங்கு சீதையை திரும்பி எடுத்துட்டு போயிடுச்சு. ராமன் என்ன பண்ணிட்டு இருந்தார்? பார்த்துட்டு இருந்தார். ராவணன் எடுத்துட்டு போறதை பார்த்தார், ஹனுமான் எடுத்துன்னு வரதை பார்த்தார். ராமன் என்ன செய்தார்? பார்த்து கொண்டிருந்தார். கையில தனுஷ் எதுக்கு? சும்மா அது சும்மா ஜுஜுபி, அது வேலைக்காக வச்சுட்டு இருக்காரு, குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டு காமிக்கிறதுக்கு. தண்டமு பெட்டே நுர கோதண்ட பணி ஜூடர, கோதண்டம்ங்கிறது தண்டமா போயிடும். சரி என்ன பண்ணணுங்கிற, இதை பார் ஹனுமான், என்னமோ நான் சக்தி இல்லாதவள்னு வச்சுட்டு இருக்கேன். யூ ஆர் திங்கிங். உன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ ஹனுமான், எனக்கு இருக்கிற சக்திக்கு இந்த இலங்கை சுக்கு நூறா பொடி பொடியா பஸ்மமாகட்டும் இப்ப சொன்னா ஆயிடும். நான் அதெல்லாம் முடிச்சுட்டு நானே நடந்து வந்துருவேன் திரும்பி பாரத தேசத்துக்கு. அப்புறம் ராமருக்கு பெருமையே இருக்காது. துஷ்யந்த் ஏதோ உபன்யாசம் பண்ணுவார் இல்லையா? ராமர் பொறுமையோடு காத்து கொண்டிருந்தார். சீதை தானாகவே நடந்து வந்து விட்டாள் லங்கையிலிருந்து. போகலாமா என்று கேட்டால் இருவரும் கௌரி சங்கரி சாப்பிட்டு விட்டு வந்தனர். எப்படின்னா ராமாயணம் இருக்க முடியும்? அவர் வந்து என்னை காப்பாத்தினாதான் என் பெருமை எனக்கு, அவர் வரட்டும். அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். அது தூயவன் வில்லுக்கு ஆற்று மாஸ், ஆற்றற்கு மாசு என்று வீசினேன். சரி, ஏதோ உங்க டிசிஷன், ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் இன் யுவர் டிசிஷன். இப்போ உங்களை பார்த்துட்டேன், கனையாழிய கொடுத்தேன், இப்போ நான் உங்களை தான் பார்த்தேன்னு நான் ராமர்கிட்ட போய் எப்படி சொல்றது? நீ போய் சொல்லு, சொன்னா நம்ப மாட்டாருமா? அப்புறம் நீ வந்து சீதாவை பார்க்கல, கீதாவை பார்த்தேன் பார், அதனால சீதாவை தான் பார்த்தேங்கிறதுக்கு என்னமா அடையாளம்? அப்ப அவ என்ன பண்ணா, தன்னுடைய சூடாமணின்னு ஒரு ஜெம் ஸ்டெட்டட் ஹேர் கிளிப், இப்பெல்லாம் நீங்க பாண்டி பஜாருக்கு போனா ஒண்ணு கிடைக்காது, இப்படி அதாவது இப்படி ஒரு கிளிப்பு கிடைக்கும். அது கஜேந்திர மோட்சத்துல யானை காலம் முதல்ல பிடிச்ச மாதிரி, கஜா ஆகர்ஷத்தே தீரே கிராக ஆகர்ஷத்தே ஜல்லே, அது கிளிப் மாதிரி கிடைக்கிறது பாருங்க. அதுல நீங்க வந்து வைரம் வைடூரியம் எல்லாம் பதிச்சேன்னா அது சூடாமணி, அவ்வளவுதான். சூடாமணியை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஹனுமார் வாய்ண்டர் அத சொன்னார். சூடையின் மணி கண்மணி ஒப்பது தொல்நாள் ஆடையின் கண் இருந்து பேர் அடையாளம் நாடி வந்து எனது இன்புயிர் நல்கிய நண்பா கோடி என்று கொடுத்தனள் மெய்ப்புகழ் கொண்டாள். அப்போ ஹனுமார் கேட்டார், இத பாருங்கோ, நான் வந்து உங்களுக்கு கனையாழியும் கொடுத்தேன், உங்க 2 பேருக்கும் நடந்த பிரைவேட் இன்சிடென்ட்டும் சொன்னேன்.
இப்ப நீங்க ஏதாவது சொல்லி அனுப்பணும். ஹனுமாருக்கு என்ன பம்பு வரும்? அப்போ சீதை சொன்னா, கம்பர் எடுக்கிறார், இது வால்மீகி ராமாயணத்துல இல்ல, கம்பர் எடுக்கிறார். என்னன்னா சீதை சொன்னாலாம், ஹனுமார் அன்னைக்கு ஒரு நாள் நானும் ராமனும் அயோத்தியால ஜாலியா சாப்பிட்டுட்டு சப்பாத்தி அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அயோத்தியால சப்பாத்தி தானே கிடைக்கும், இவன் ஏதாவது நம்ம ஊர் பக்கம் இருந்தா நான் தெரிஞ்சாதான் சொல்லியிருக்கேன். சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ஏதோ பன்னீர் பட்டர்லாம் சாப்பிட்டுட்டோம். நாங்க 2 பேரும் தாம்பூலம், தாம்பூலம்னா தெரியும் இல்லையா, வெச்சிலை. முகேதே தாம்பூலம் நயனயுகளே கஜ்ஜலகலா லலாட்டே காஷ்மீரம்னு ஆனந்தலஹரியில அம்பாளுடைய அழக வர்ணிக்கிறார் ஆதிசங்கரர். முகேதே தாம்பூலம், வெற்றிலையை, ஏன்னா வெத்தலையோடு சுண்ணாம்பு கல்யாணம் ஆனவாதான் சாப்பிடணும், கல்யாணம் ஆகாதவா சாப்பிடக்கூடாது சாஸ்திரத்துல. சந்தனத்தையும் கல்யாணம் ஆனவாதான் பூசிக்கணும், கல்யாணம் ஆனவாளுக்கு தான் சலுகை ஜாஸ்தி, ஒரே அட்வான்டேஜஸ் எல்லாம் சொல்லிதான் நான் நிறைய பேரை ஃபோர்ஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணிக்க மாட்டேங்கிறான். வெய் கொஞ்சம் பொறுமையா இருந்து பண்ணிப்போம், சஷ்டத்தை பூர்த்திக்கு முன்னாடி பண்ணிப்போம் அப்படின்னு வச்சிருந்துருக்கா. அதனால அவளுக்குலாம் சொல்லுவேன், பாரு வெத்தலை சாப்பிடணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ, ஸோ வெத்தலையை சாப்பிட்றதுக்காக கல்யாணம் பண்ணிப்பாடு. அதனால ராமரும் சீதையும் வெத்தலை சாப்பிட்டு இருந்தாலாம். அப்ப சாப்பிடும்போது ஒரு பெண் கிளி கிடுகிடு பறந்து வந்து சீதையின் மடியில வந்து உட்காந்துரும். கிளினாலே கொஞ்சம் இல்லையா அழகு இல்லையா கிளி, அது அப்படியே தடவி கொடுத்தாளாம் சீதை. அது அவளை விட்டு போவே மாட்டேங்கிறது. அவ நெல்லு போட்டா அதை போட்டா இதை போட்டா எல்லாம் இவ கட்டி மாமவ சிவ பஞ்சர சுகி பங்கஜ முகி குரு குஹரஞ்சனி துரித பஞ்சனி நிரஞ்சனி கஞ்சதள்ள யதாட்சி காமாட்சி கமல மனோஹரி திரிபுர சுந்தரி. கிளி அப்படி வந்து தடவி கொடுத்தா சீதை. உடனே பேர் வைக்க வேண்டாமா, நம்ம மாத்துல வீட்டுல பெட்டு வச்சா அதை பேர் வைப்போமா இல்லையா, ஜூடி கீடி மைத்திரி ஜானகின்னு பேர். பொதுவா வீட்டுல நாய்கெல்லாம் வளர்த்தா நான் போய் சில வீட்டுல கேட்டுருவோம், உங்க ஆத்து நாயா, நாயும் சொல்லாதீங்க மைத்திலின்னு சொல்லுங்க, உங்க பொண்ணை கூப்பிடுங்க உங்க ஜூ ஜூ அப்படின்பா. அந்த நாய் பண்ண பாக்கியம் கூட பொண்ணு பண்ணல இல்லையா, பொண்ணுக்கு ஜூ ஜூ, நாய்க்கு மைத்திலி, அதுக்கு மோட்சம் கிடைச்சிடும் நாய்க்கு. அதனால இந்த கிளிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டாலாம் சீதை. அப்ப ராமர் என்ன சொன்னாராம் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச, என் மீது ஆசை கொண்ட எங்க அம்மா கைகேயின் பேரை இந்த கிளிக்கு வைன்னு சொன்னாரே, அது எங்க 2 பேருக்கு நடந்தது மட்டும்தான் தெரியும், இத போய் சொல்லு ஹனுமான். அன்றோர் இன்னுயிர் மென்கிளிக்கு யார் பெயர் ஈகேன், யார் பெயரை கொடுக்கிறது, மன்ன என்றாலும் மாது நு கைகேயன் மாது என்று அன்னைய தன் பெயர் ஆக என் அன்பினோடு அன்னாள் சொன்ன மெய்மொழி சொல்லுதி மெய்யமை தொடர்ந்தோய், போய் சொல்லுப்பா. அம்மா வேற ஏதாவது இருக்கா, ஹனுமாருக்கு வம்பு விட மாட்டேங்குது, வேற ஏதாவது இருக்காங்க. அப்போ சீதை சொல்றா, ஹனுமான் வந்தார் அடங்கி, ஒரு விஷயம் சொல்றேன் யார்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், அதெல்லாம் அவர்கிட்ட உள்ள போய் சொல்லிடாதீங்க. உள்ள இருக்கார் ஹனுமான். என்னன்னா ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணமாகி முதல் இரவு வர்ணிக்கிறார் கம்பர். சீதை என்ன பண்ணாலும் பால் குடத்தெல்லாம் ஏந்திட்டு அப்படி அண்ணன் நடையிட்டு உள்ள வரா பெட்ரூம்குள்ள. ராமர் வந்து அந்த கலசத்தை வாங்கி இப்படி வச்சுட்டு சீதைய அப்படி தொட போனார். அவரே ரொம்ப ஆச்சாரசீலர், பார்த்துதான் பண்ணுவார், ரொம்ப டீசன்சி எல்லாம் பார்ப்பார், கிருஷ்ணர் மாதிரி இல்ல, ரொம்ப ஜாகர். அதனால இப்படி அப்படி தொட்டார் சீதைய. சீதை என்ன தொடாதீங்கோ தொடாதீங்கோ, ஐயோ இதுன்னு ரொம்ப மோசமா இல்ல இருக்கு, முதல் நாளே இவ தகராறு பிடிக்கிறாளே, என்னம்மா ஏன் உன்னை தொடப்படாதுன்னு கேட்டான். இப்போ சீதை சொன்னாலாம், ராமா நீ மிதிலாப்பட்டினத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கௌதமருடைய ஆசிரமம் வழியாக வரும்போது உன் காலடிப்பட்டு ஒரு கல்லு பெண்ணா மாறிடுத்தூன்னு நான் கேள்விப்பட்டேன், ஒரு கல்லு பெண்ணா மாறிடுத்தூன்னு கேள்விப்பட்டேன். எங்க அப்பா எனக்கு கல்லு வச்ச நகையா அடுக்கி போட்டிருக்கார், நீ என்ன தொட்டு ஒவ்வொரு கல்லும் ஒரு பெண்ணா மாறிடுத்துனா நான் என்ன பண்ணுவேன் ராமான்னு கேட்டானா. இதுக்கு உள்ளர்த்தம் ஒண்ணு இருக்கு. கல்லு பெண்ணா மாறுங்கிறது அர்த்தம் இல்ல. ராமர் யார் பிள்ளை? தசரதருக்கு எவ்வளவு ஒய்ஃப்னு சொன்ன இன்னைக்கு? 350 ஒய்ஃப். 3 தான் நமக்கு தெரியும், 350 ஒய்ஃப்.
இவ பயப்படவிடா மாட்டாள், இது அப்பன மாதிரியே இன்னும் இவ்வளவு கல்யாணம் பண்ணி தொலைச்சுதானே நான் என்ன பண்றதுன்னு. அது எப்படி கேட்கறா பாருங்க ஸ்டைலா. அது எப்பவுமே ஒரு விஷயத்தை டைரக்டா கேட்காம மறைச்சு கேட்கறது ஒரு வழக்கம். ஒருத்தராவது நம்ம மாத்துக்கு வந்திருக்கா, இன்னைக்கு கிளம்புவாளா நாளைக்கு கிளம்புவாளா தெரியல, நம்ம ஏதோ தளிகை பண்ணி வச்சிருக்கோம், இத நான் நாளைக்கும் உங்களுக்கு வச்சுட்டுமா அப்படின்னு கேட்டா என்ன, அதுக்குள்ள அவர் சொல்வார், இல்ல இல்ல இன்னைக்கு ராத்திரியே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு வச்சுடுங்கோ, இன்னும் ஒரு வாரம் இங்கதான், அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக்லயே அவ போயிடுவா. அந்த மாதிரி இந்த இடத்துல சீதை கேட்கறா ஒரு விஷயம். சொல்றேன் உங்களுக்கு ஒரு சூக்ஷ்மம், இப்படியே சொல்லிட்டே இருந்தா எனக்கு நிறைய பெண்டிங் போர்ஷன் ஆயிடுறது, ஆனாலும் சொல்றேன், வேற வழி இல்லை, வாயை என்னால தடுக்க முடியல. வால்மீகி ராமாயணத்துல ஒரு சர்ச்சை. ராமர் மிதிலாப்பட்டினத்துக்குள்ள நுழையும் போது ஜனகருக்கு ராமரை பார்த்தோன்னா ரொம்ப ஆசை வந்துருது. இவன் மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்குமே சார், ஹேண்ட்ஸமா இருக்கான் பாக்கிறதுக்கு, பாகுபலி மாதிரி இருக்கான் பாக்கிறதுக்கு, ஸ்டைலா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப விஸ்வாமித்திரரை பார்த்து கேட்கிறார், இவன் யாரு? இப்ப விஸ்வாமித்திரர் சொல்ற, இவர் ராமர்னு பேரு. ராமன் இங்க பேப்பர்ல படிச்சிருக்கேன். கரெக்ட் தான், பேப்பர்ல படிச்சது கரெக்ட் தான். இவர் என் ராம். என் ராம்ங்கிறது அது ஹிந்துல இருக்கிற ராம் இல்ல, அவர் ராமாயணத்தையும் கேட்க மாட்டாரு. அதனால இது என் ராம் சொல்ற விஸ்வாமித்திரர், என்னுடைய ராமன். இவனை பெத்தது தசரதர், வளர்த்தது வசிஷ்டர். இப்படி யாராவது சொல்லுவாள், இப்போ ஆத்துல பொண்ணு பார்க்க வர, இதான் மாப்பிள்ளை சார், மாப்பிள்ளை பேர் சுரேஷ், இது அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு, அவர் பேருக்கு தான் அப்பா. அங்க ஒருத்தர் இருக்காரு பாருங்கோ, அவர் தான் இவருக்கு எல்லாம் அப்படின்னுட்டா ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க கேட்கறதுக்கு. இது ராமர், ராமருடைய அப்பா தசரதர், பேருக்கு தான் அப்பா. வளர்த்ததெல்லாம் வசிஷ்டர்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, பொண்ணு கொடுக்க போறவர் ஜனகர், அவர்கிட்ட என்ன சொல்லணும், பெத்தது தசரதர், வளர்த்தது வசிஷ்டன்னா வளர்த்தவனின் குணம் தான் இவனுக்கு இருக்கும். வளர்த்தவன் வசிஷ்டன், ஏகபத்னி விரதன், அதனால உன் பெண்ணை கண்ணை மூடிண்டு கொடு.